வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அடுத்த ஆண்டில் 23 நாட்கள் பொது விடுமுறை என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அதிகபட்சமாக ஜனவரி மாதத்தில் 5 நாட்கள் விடுமுறை. அடுத்த ஆண்டு அரசு விடுமுறையில் 5 நாட்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவதால் ஏமாற்றம். திங்கட்கிழமை தீபாவளி வருவதால் ஒரு நாளும், பொங்கல் பண்டிகைக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து 3 நாட்களும் விடுமுறை. தமிழ்நாட்டில் நவம்பர் 25ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. நவம்பர் 27, 28ஆம் தேதிகளில் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 27ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீர். இடுப்பளவு நீரில் சென்று அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய தாவேக நிர்வாகிகள். ராமநாதபுரத்தில் கனமழையால் தண்ணீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன். 8 இடங்களில் தேங்கியுள்ள நீர் வெளியேற்றப்படுவதாக விளக்கம். சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் MK-ஸ்டாலின். 6000 பேருக்கு வேலை கிடைக்கும் என தகவல். வீடுகளில் நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு தொழில் வரி விதிக்கும் முயற்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நெசவு தொழிலாளர்கள் குறித்த கணக்கெடுப்பை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தல். நெல்லையில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மோதிக்கொண்ட நிர்வாகிகள். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் மோதல். தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் திமுக அதிமுகவால் கூட ஆட்சிக்கு வர முடியாது என்ற நிலை வந்துவிட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கருத்து. ரஜினியுடன் அரசியல் குறித்து பேசியதாக சீமான் பேட்டி. தமிழ்நாட்டில் அனைவருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் கருத்து. 2 பேரும் என்ன பேசுவோம்? திரைப்படம் குறித்து பேசுவோம், அரசியல் குறித்து பேசுவோம். அது பேசியிருப்போம்ல, அதுதான் செய்தி. அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நாங்க உங்க 2 பேரும் நாங்க 2 பேரும் உங்க முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே. தனியாக சங்கி என்றால் நண்பன். நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்த நிலையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். சங்கி என்றால் தோழர் சொல்லுங்க. சங்கின்னா நண்பன் இருக்குது. செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்தின் மாமனாரிடம் ஆன்லைன் மூலம் மோசடி முயற்சி. வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. சென்னை சாலிகிராமத்தில் நடிகை சீதா வீட்டில் 2.5 சவரன் நகை திருட்டு. வீட்டு பணியாளர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார். சென்னையில் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கினால் AI தொழில்நுட்ப உதவியுடன் தானியங்கி தடுப்புகளை அமைக்க திட்டம். ஒப்பந்தம் கோரி அறிவிப்பை வெளியிட்டது சென்னை மாநகராட்சி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளியில் ஆசிரியருக்கு கால் பிடித்துவிட்ட மாணவர். ஆசிரியரின் அத்துமீறல் குறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி.
காற்று மாசை தடுக்க அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்தவில்லை. வாகன போக்குவரத்தை தடுக்க டெல்லி காவல்துறையும் அரசும் தவறிவிட்டதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். பெர்த் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 150 ரன்களுக்கு சுருண்டது இந்தியா. முதல் நாள் ஆட்ட முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 67 ரன்களை சேர்த்திருந்தது ஆஸ்திரேலியா. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டில் 23 நாட்கள் பொது விடுமுறை என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் அதிகபட்சமாக ஜனவரி மாதத்தில் 5 விடுமுறை நாட்கள் இடம்பெற்றுள்ளன. ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், திருவள்ளுவர் தினம், உழவர் திருநாள், குடியரசு தினம் ஆகியவை அடங்கும். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தைப்பூசத்தை முன்னிட்டு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெலுங்கு வருட பிறப்பும், 31ஆம் தேதி ரமலான் பண்டிகை என தொடர் விடுமுறை அமைந்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விடுமுறை என்பது வணிக மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டுமே பொருந்தும். ஏப்ரல் மாதத்தில் 10ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி, 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு மற்றும் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினம், 18ஆம் தேதி புனித வெள்ளி ஆகியவற்றுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 1 உழைப்பாளர் தினம், ஜூன் 6 பக்ரீத், ஜூன் 6 மொஹரம் என 3 மாதங்களிலும் தலா ஒரு நாள் அரசு விடுமுறை இடம்பெற்றுள்ளது. ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை சுதந்திர தினமும், 16 சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி என அடுத்தடுத்தும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கும் விடுமுறை உண்டு. செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிலாது நபியும், அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை ஆயுத பூஜை, அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காந்தி ஜெயந்தி மற்றும் விஜயதசமி என 2 நாட்கள் தொடர் விடுமுறையாக அமைந்துள்ளது. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளிக்கும், டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த புதன்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சுமார் 66% வாக்குகள் பதிவாகின. இதேபோன்று 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் கடந்த 13ஆம் தேதி மற்றும் புதன்கிழமை 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதற்கட்ட வாக்குப்பதிவில் 64.85 விழுக்காடு வாக்குகளும், இரண்டாம் கட்டத்தில் 67.59% வாக்குகளும் பதிவாகின. இதேபோன்று பிரியங்கா காந்தி போட்டியிட்ட கேரள மாநிலம் வயநாடு உட்பட இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் நாளை காலை 8 மணி முதல் எண்ணப்படுகின்றன. இதனையொட்டி வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் 2 மாநில தேர்தல் மற்றும் வயநாடு இடைத்தேர்தல் முடிவுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.